எல்லாருமே அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து பழகுங்க. இனிமே முடியுமா முடியாதுன்னு தெரியாது. இந்த குழந்தை எழுந்துக்கவே மாட்டாங்க. நைட் 3 மணிக்கு தான் படுக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். இவங்க எங்கே எழுந்துக்க போகிறாங்க? அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து அரை மணி நேரம் நீங்கள் வாக்கிங் பண்ணால் அந்த உடம்புக்கு வேண்டிய ஆக்சிஜன் போகிற சுத்தமான ஆக்சிஜன் ஓசோன் காற்று காலையில் கிடைக்குது. அரை மணி நேரம் நீங்கள் காலையில் இருந்து வாக்கிங் பண்ணுங்கள். அப்புறம் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது வெறும் வயிற்றில் போகாதீங்க. நிறைய இப்போ சாஃப்ட்வேர் பசங்கள்லாம் அர்ஜென்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு 10 மணி 11 மணிக்கு சாப்பிட்றாங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது எதாவது சாப்பிட்டு போங்க. நீங்கள் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக தெரியும். நான் காலையில் என்ன சாப்பிட்றேன் தெரியுமா? முந்தின நாள் பழைய சாதம் ஒரு கையே, 2 டம்ளர் மோர், அதை போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு 2 டம்ளர் மோரோடு இருக்கிற பழைய சாதம், ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு பப்பாளி பழம் 5 பீஸ். இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நம்ப முடியுமா உங்களால்? இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மத்தியானம் அதே மாதிரி ஒரு 5-6 காய்கறிகள் சாப்பிட்டு, வீட்டில் செய்கிற காய்கறிகளோட சாதம் இவ்வளோ தான், இவ்வளோ சாதம் மட்டும் போட்டு சாம்பார் ரசமாக போட்டு சாப்பிட்டு, இரவு கார்போஹைட்ரேட் வேணும், ஒரு இட்லி ஒரு தோசை தான் சாப்பிட்ருக்குறேன். புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா, டயத்துக்கு சாப்பிட்டு பழகுங்க. ஒரு நாளைக்கு 11 மணி 7 மணிக்கு டிஃபன் சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு 11 மணிக்கு சாப்பிடுவீங்க, ஒரு நாளைக்கு 1 மணிக்கு லஞ்ச் சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு 4 மணிக்கு சாப்பிடுவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. தோசைக்கல் சூடாக இருக்கும்போது மாவு ஊற்றணுமா, ஆறி போனதுக்கு மாவு ஊற்றணுமா? சிந்தனை பாருங்க. தோசைக்கல் ஆறி போனதுக்கு மாவு ஊற்றின வேகுமாய்யா? சூடாக இருக்கும்போது ஊற்றணும். அது மாதிரி பசி இருக்கும்போது சாப்பிடணும். இந்த வயிற்றுக்கு மட்டும் உங்கள் உடம்புக்கு மட்டும் பேசக்கூடிய சக்தி என்னென்ன கெட்ட வார்த்தையோ எல்லா கெட்ட வார்த்தையும் நம்ம எல்லாத்தையும் திட்டும். ஏன்னா நம்ம அவ்வளோ தூரத்துக்கு உடம்பை அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதான் தயவு செய்து டயத்துக்கு சாப்பிடுங்க. எம்டி சமையல் வெளியே போகாதீங்க. அதே மாதிரி கையெழுத்துக்கு மட்டும் நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 4 வரைக்கும் தூங்குங்க. இந்த சாஃப்ட்வேர் குழந்தைகள்லாம் என் குழந்தைங்க தான் எல்லாமே. 10லேருந்து 4 வரைக்கும் தூங்கலன்னு சொன்னால், இப்போ சமீபத்தில் சொந்தக்கார பையன் ஒருத்தன் சம்பளம் 10 லட்சம் கொடுக்குறாங்க. 30 வயசு தான் ஆகுது. 10 லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்குறான். பிபி சுகர்ஸ் எல்லாம் ஏறிடுச்சு. ஏறினோடனே எத்தனை நாளைக்கு இருப்பான்னு தெரியாது சொல்லி பயந்து போய் அந்த வேலையை விட்டுட்டா வேறு வேலைக்கு போகிறோம்னா முதலாளி விட மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் சமரசம் பண்ணி சாயங்காலம் 6லேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் தூங்குன்னு சொல்லி அப்படி மாற்றிருக்கேன். அதனால் உடலில் ஆரோக்கியம் போயிட்டா அப்போ நீ உயிரோடு என்ன பிரயோஜனம்? கை நிறைய காசு இருக்குது, அப்புறம் கொண்டு ஐஸ்வர்யா அவங்க அதுக்காக கையில்